ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆரிகாமி ஸ்டைலில் ஏடிஎஸ்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்கொயராக 20க்கு 20 பேப்பரில் ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரையாங்கிளாக மடக்கி அதில் ஒரு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். ரெண்டாக மடிச்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த மேலே இந்த பகுதியிலேருந்து இது ரெண்டாக மடக்கிக்கணும். இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இந்த கார்னர் பகுதி இந்த மாதிரி கரெக்டாக வச்சு மடிச்சுக்கணும். இது 2 லேயராக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அந்த பேப்பர் சில டைமு முன்ன பின்னைய அசைஞ்சு கொடுக்கும். அதனால நல்ல கவனம் மட்டும் ஒரு ஸ்டெப்பையும் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சென்ட்ரலில் இப்போ ஒரு மடிப்பு வருது, லைன் வருது பார்த்தீங்களா? அந்த சென்ட்ரல் லைனை பார்த்து 2 பக்கத்தையும் மடக்கிக்கோங்க. இந்த கார்னர் பகுதி ரொம்ப லீனாக இருக்கும். அந்த பகுதியை கவனமாட்டு சின்னதாட்டு அப்படி மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் மடிச்சுக்கலாம். ரொம்ப நிதானமாக அதை மடிச்சுக்கோங்க. நீட்டாக அந்த இப்போ நம்ம மடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இப்படி நிமிர்த்து பாருங்கள். இங்கே பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த கார்னர் பகுதியை இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா? அதுக்கு நேர் இப்படி 2ஆக மடிச்சுக்கிட்டு அதுலேருந்து இன்னொரு பகுதியை இந்த மாதிரி திரும்ப ஒருக்கா கூட 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கார்னர் பகுதியை இந்த மாதிரி அந்த 2 பக்கமும் திருப்பி வச்சு அந்த லைன் அதாவது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்து மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் பார்த்து மடிச்சுக்கிட்டு அந்த இடம் 2 சைடையும் அப்படி லைட்டாக ஒரு உருட்டிங்க விரல் வச்சு அந்த முனை பகுதியை லைட்டாக உருட்டி அந்த இடத்துல ஒரு முனை நீண்டுட்டு இருக்கிற மாதிரி ஆண்டனா மாதிரி ஒரு முனை மாதிரி நீண்டுட்ருக்கும். ரொம்ப கீழ்ப்பகுதியிலையும் உருள வேண்டாம். அதுக்கப்புறம் இப்படி பண்ணிவிட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அமுக்கி விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா
இந்த மாதிரி ஒரு இந்த ஃபஸ்ட் லேயரை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடக்கிக்கோங்க. இந்த லைன்ஸை கரெக்டாக பிடிச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அதுக்கப்புறம் உள்ளே அந்த சுருக்கு வருது பார்த்தீங்களா, அந்த பகுதியை உள்ளே பார்த்து மடக்கிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு லைன் இருக்குது, அதையும் மடக்கிக்கோங்க. மொன பகுதியை மட்டும் கொஞ்சம் நீட்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப் வந்தாச்சு. இனி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இருக்கா, இனி இந்த இடையில ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துலேருந்து இப்படியே மேலே பார்த்து கொஞ்சம் அழுத்தி அந்த லைன்ஸ் வரக்கூடிய பகுதியை நல்லா அமுக்கி விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. கீழே பார்த்து மடிச்சுட்டு 2 பக்கத்தையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சின்ன கேப் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேப் விட்டு மடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி திருப்பும்போது. அதுக்கப்புறம் இந்த பகுதியை உள்ளே விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் இப்படி நிமித்திட்டு இந்த பகுதியில் உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி மேலே மடக்கிக்கோங்க. இதுலேயும் இந்த மாதிரி மேலே மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. அதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி மேலேயும் கீழேயுமா மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கும்போது நமக்கு அதில் ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு இது வரும். அதுக்கப்புறமா அந்த இடையில விரல் விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கணும். இப்போ பண்ண மாதிரியே கீழே அப்புறம் மேலே கீழேயும் மேலேயும் மடக்கினதுக்கப்புறமா இந்த இடையில விரல் விட்டுட்டு
அதில் அந்த லைன்ஸை கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இப்போ இதுக்கப்புறமா உள்ளே நிமித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 பக்கத்தையும் சென்டர் பார்த்து மடித்து விட்டுக்கோங்க. நிதானமாகவே மடிச்சுக்கோங்க சென்டர் பார்த்து. இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடிச்சுக்கலாம். உள்ளே பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே அமுக்கி விட்டாச்சு பார்த்தீங்களா. இந்த பகுதியை அமுக்கி விட்டதுக்கு பிறகும் நல்லா இதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. அது கொஞ்சமும் மேலே கீழேன்னு ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம அமுக்கி விட்டாச்சு. இனி இந்த பகுதியை இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ அதுக்கப்புறமா இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு இனி இந்த கால் பகுதிக்கு ஒரு இந்த பாருங்க, இந்த மாதிரி பக்கத்தில் இந்த கால் முடிகிற இடத்துல இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு விரல் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடிச்சுக்கலாம். சேம் அளவு எந்த இடத்துலேருந்து முடியுதோ அதே அளவு 2 கால்லையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்தோன்னா அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். 2 கால் அளவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் அடுத்த இதுக்கு அடுத்தது ஒரே அளவில் இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் வச்சுக்கணும். ரெண்டு பக்கமும் சேமாக வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஒரு சுருக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த சுருக்கங்களை கரெக்டாக வச்சுட்டு பார்த்தீங்களா அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுருக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த முனைப்பகுதியை இந்த இந்த இடத்த நல்லா விரிச்சு விடலாம். ரெண்டு கால்லையும் இந்த முனைப்பகுதியை நம்ம அதில் சுருக்கம் ஒன்றும் இல்லாமல் விரிச்சு விடணும். இந்த இடத்தெல்லாம் நல்லா கரெக்ஷன் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.